வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 கலப்பு எண்கள் பயிற்சி 2.3ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். Z1, Z2, Z3ன்னு 3 கலப்பு எண்களை கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு 2 இது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நிரூபிக்கணும். சரியா? பாருங்கள், கொடுத்துருந்த இடத்த எழுதிட்டோம். இப்போ முதல் இதை நம்ம நிரூபிக்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் இதில் Z1 இன்ட்டு Z1 Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ் Z1 இன்ட்டு Z3. அப்போ இடது பக்கத்தில் முதல்ல இந்த ப்ராக்கெட்டை தான் நம்ம முடிக்கணும். அப்போ என்ன இருக்குது பாருங்கள். LHS இடது பக்கம் Z2 ப்ளஸ் Z3. Z2வையும் Z3யும் கூட்டணும். Z2ஓட மதிப்பு -7i. Z3யோட மதிப்பு 5 + 4i. சரியா? இப்போ பாருங்கள், இந்த 5 தான் நம்ம முதல்ல எழுதணும். -7i + 4i வேறு குறி கழிப்போம். கழிச்சா 3i. என்ன 3? பெரிய நம்பருக்கு நான் மைனஸ் இருக்கிறதுனால -3i. அதுக்கு அடுத்தது பாருங்கள். இப்போ முழுசா Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ் Z3. Z1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 கொடுத்துருக்காங்க. Z2 ப்ளஸ் Z3 நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 5 - 3i. உள்ள பெருக்கலாமா? 3 15 -3 9i. இதுதான் இடது பக்கத்தோட ஆன்சர், முதல் ஆன்சர். இப்போ நம்ம வலது பக்கத்தில் இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். வலது பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள். முதல்ல Z1ஐயும் Z2ஐயும் பெருக்கணும். அதுக்கடுத்து Z1ஐயும் Z3ஐயும் பெருக்கணும். அதுக்கடுத்து தான் 2ஐயும் கூட்டணும். சரியா? முதல்ல என்ன செய்ய போகிறோம்? Z1ஐயும் Z2ஐயும் பெருக்க போகிறோம். Z1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3. Z2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா -7i. 2 பெருக்கலாமா? ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கலாம். -3 21i. பெருக்கிட்டோமா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா Z1ஐயும் Z3யும் பெருக்கணும். Z1 Z3. Z1 வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. Z3 வந்து 5 + 4iன்னு கொடுத்துருக்காங்க. பெருக்குவோமா? 3 15 3 12. 3 4 பெருக்குனா 12i. சரியா? இப்போ பாருங்கள், 2ஐயும் கூட்டணும். கூட்டலாமா? தேர்ஃபோர் Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ் Z1 இன்ட்டு Z3 ஈக்குவல் டு இந்த Z1 Z2 இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -21i. Z1 Z3 இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? +15 + 12i ஈக்குவல் டு முதல்ல நம்ம எதை எழுதணும்? மெய்யெண் தான் எழுதணும். 15. அதுக்கடுத்து பாருங்கள், -21i + 12i வேறு குறி. அப்போ 21லேருந்து 12 கழிச்சோன்னா 9. பெரிய நம்பருக்கு முன்னாடி 9 இருக்கிறதுனால -9i. இதுதான் ரெண்டாவது ஆன்சர், வலது பக்கத்தோட ஆன்சர். பாருங்கள், 2 ஆன்சரும் சமமாக இருக்குது. அப்போது முடிவு எழுதிடலாமா? 1 மற்றும் 2லிருந்து எதை நிரூபிச்சிட்டோம்? Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ் Z1 Z3 என்பது நிறுவப்பட்டது அல்லது நிரூபிக்கப்பட்டது. எப்படினாலும் நீங்கள் எழுதிக்கங்க. நிறுவப்பட்டது. சரியா? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவதில் நம்ம என்ன நிரூபிக்கணும் பாருங்கள். இந்த நிரூபிக்க வேண்டிய இடத்த எழுதிடலாமா? Z1 ப்ளஸ் Z2 இன்ட்டு Z3. Z1 இன்ட்டு Z3 ப்ளஸ் Z2 இன்ட்டு Z3. இதான் நிரூபிக்க வேண்டியது. அந்த கொடுத்துருந்த எடுத்து எழுதிடுவோம். என்ன இருக்குது? Z1ஓட மதிப்பு 3, Z2ஓட மதிப்பு -7i, Z3ஓட மதிப்பு 5 + 4i. சரியா? இப்போ பாருங்கள், முதல்ல இடது பக்கம் வழக்கம் போல் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ராக்கெட் என்ன இருக்குது? Z1 ப்ளஸ் Z2. Z1ஓட மதிப்பு 3 ப்ளஸ் Z2ஓட மதிப்பு -7i. பெருக்கினா என்ன வரும் பாருங்கள்? 3. கூட்டினா என்ன வரும் பாருங்கள்? 3 அப்படியே வந்துடும். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா -7i. அதுக்கடுத்து பாருங்கள், என்ன செய்யணும்? Z1 ப்ளஸ் Z2 இன்ட்டு Z3. இடது பக்கம் முழுக்க Z1 ப்ளஸ் Z2 இன்ட்டு Z3.
இந்த Z1ஐயும் Z2ஐயும் கூட்டி நம்ம இந்த இடத்துல எழுதி வச்சுருக்கோம். 3 - 7i. எதை கொண்டு பெருக்கணும்? Z3ஐ கொண்டு பெருக்கணும். Z3 இங்கே இருக்குது. என்ன இருக்குது? 5 + 4i. பெருக்கலாமா? இப்போ பாருங்கள், இந்த 3 எடுத்துகிட்டு இந்த முழு ப்ராக்கெட்டை பெருக்கணும். -7i எடுத்துகிட்டு இந்த முழு ப்ராக்கெட் பெருக்கணும். முதல்ல 3 எடுத்து பெருக்குமா? 3 5 15. 3 4 பெருக்குனா 12. என்ன 12 + 12i. அதுக்கடுத்து -7i எடுத்து பெருக்குமா? -7iயும் 5 பெருக்குனா -35i. அதுக்கடுத்து பாருங்கள், -7ஐயும் +4ஐயும் பெருக்குனா -28. ஐயும் பெருக்குனா i². = இங்கே இருக்குது பாருங்கள், 15 அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல நம்ம சுருக்கிடலாமா? +12i -35i. வேறு குறி. அப்போ கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 35 12 கழிச்சா 23. என்ன 23? -23i. அதுக்கடுத்து பாருங்கள், -28. i² மதிப்பு -1. = இப்போ பாருங்கள், -28ஐயும் -1ஐயும் பெருனா +28. அப்போ +28 + 15. அப்போ என்ன ஒரு 43 வருமா? 43 -23i. 23i. இதுதான் நமக்கு தேவையான எந்த ஆன்சர்? இடது பக்கத்தோட ஆன்சர், 3வது ஆன்சர். ஏன்னா ஏன் 3 கொடுத்துருக்கோன்னா நம்ம ஒரே கணக்கில் தான் இருக்கோம். சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், வலது பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் எத்தனை ஸ்டெப் இருக்குது பாருங்கள். Z1ஐயும் Z3யும் பெருக்கணும். பெருக்கலாமா? Z1 × Z3 = Z1 வந்து என்ன இருக்குது? 3 இருக்குது. Z3ல் என்ன இருக்குது? 5 + 4i இருக்குது. பெருக்கலாமா? 3 5 15 +3 4 பெருக்குனா 12i. சரியா? அதுக்கடுத்து எதை பெருக்கணும் பாருங்கள், Z2ஐயும் Z3யும் பெருக்கணும். Z2 × Z3. Z2ஓட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? -7i. Z3 என்ன? 5 + 4i. பெருக்கிடலாமா? = பாருங்கள், 7 5 35. அப்போ -35i +ஐ மைனஸையும் பெருக்கினா -7 28i². இப்போ பாருங்கள், -35i -28 அப்படியே வந்துடும். இந்த i² மதிப்பு -1. சரியா? இப்போ பாருங்கள், ப்ளஸ்ஸை மைனஸ் ப்ளஸ் ஒரு 28 28. அந்த நம்பரை தான் நம்ம மெய்யெண்ணை தான் முதல்ல எழுதணும். -35i. சரியா? நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? Z1ஐயும் Z3 பெருக்கிட்டோம், Z2ஐயும் Z3 பெருக்கிட்டோம். இப்போ ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் பாருங்கள், ரெண்டையும் கூட்டி எழுதணும். கூட்டி எழுதுவோமா? பாருங்கள், therefore Z1 × Z3 + Z2 × Z3 = Z1ஐயும் Z3ஐயும் பெருக்கி வருது. இங்கே இருக்குது பாருங்கள், 43. எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், 15 + 12i இங்கே இருக்குது, எழுதியாச்சு. அதுக்கடுத்து Z2ஐயும் Z3ஐயும் பெருக்கி வருது. இங்கே இருக்குது பாருங்கள், +28 -35i = இப்போ பாருங்கள், 15 ஒரு 28 கூட்டினோம்னா 43 இல்லையா? 43 + 12i -35. வேறு குறி கழிப்போம். அப்போ 35லேருந்து 12 கழிச்சிட்டோம்னா 23i. இதுதான் என்னது நமக்கு தேவையான 4வது ஆன்சர். 3வது ஆன்சரும் 4வது ஆன்சரும் சமமாக இருக்கிறதுனால therefore எதிலிருந்து 3 மற்றும் 4லிருந்து எதை நம்ம நிரூபிச்சிட்டோம்? அந்த இதை அப்படியே எடுத்து எழுதுங்க. Z1 + Z2 × Z3 = Z1 × Z3 + Z2 × Z3 என்பது நிறுவப்பட்டது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.